ஆப்பிள் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் பேர் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. என் பையன்கிட்ட சாப்பிடுன்னு சொல்லி ஆப்பிளை கொடுத்ததுக்கு இப்படி தான் உருட்டக்கட்ட விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். சரி கூட உனக்கு ஆப்பிள் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பை பார்த்து தான் இது செஞ்சேன். பட் அந்த யூடியூபர் ஆப்பிள் சர்பத்துன்னு சொன்னாங்க. ஆனால் என் பையன்கிட்ட நான் சொன்னது ஆப்பிள் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக். 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். பாயில் பண்ணலை. ஆப்பிளில் ஸ்கின்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். சியா இல்லைனா சப்ஜா இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருங்க. நான் வீடியோவில் கட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஆப்பிளை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக சியா சீடையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. இது கூட மில்க் மேடும் ஆப்பிளை வந்துட்டு ஒரு பீஸ்லேருந்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே மேலே ஆட் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க நட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இதுமாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பாதாம் பிஸ்தா தான் இருந்துச்சு. ஸோ இதை மட்டுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி மேலே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். என் பையனுக்கு இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது பிடிக்காது. ஸோ அவனுக்கு போடலை. இதை நம்ம குடிக்கும்போது கூட ஒரு 2-3 ஐஸ் க்யூப்பை சேர்த்து குடிச்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். அவனுக்கு ஐஸ் க்யூப் எதுவுமே போடலை. எப்படி நம்ப வச்சேன்னு பார்த்தீங்களா? இந்த சம்மருக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும்.